சிவபுராணம் பார்க்க வந்தவங்களுக்கு நன்றி. இந்த வீடியோவில் வந்து நம்ம 2 படம் பார்க்க போகிறோம். மக்களே, இன்னைக்கு 25 ஜூலை 2 படம் ரிலீஸு, தலைவன் தலைவி அண்டு மாரிசன். இப்போ நான் ஏதோ ஒன்றுத்துக்குள்ளே போக போகிறேன். நம்ம தலைவன் தலைவிக்கு தான் வந்து தலைவன் தலைவி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கு. ஸோ படம் போகிறதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால் ட்ரெயிலர்லாம் பார்த்தா நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டெய்னர் எதிர்பார்த்து தான் உள்ளே வந்தேன். அந்த மாதிரி தான் இருக்குது படமும் இப்போ வரைக்குமே. இந்த தியேட்டருக்கு வந்தால் இது ஒரு ரிச்சுவல். நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி கண்ணாடியில் போட்டு வச்சுக்கணும். பார்த்தீங்கல்ல, இது உங்களுடைய யூத் வருஷம் தான். அதுக்கு தியேட்டருக்கு அழகலன்னு இருக்குதுங்க. படம் முடிஞ்ச வெளில போகிறப்போ அதுதான் படத்தின் வெற்றி. அதே தியேட்டருக்குள்ளே தான் மறுபடியும் போகிறோம், ஆனால் வேறு படத்துக்காக. மாரிசன் இன்டர்வல். போன ஷோக்கும் இந்த ஷோக்கும் தியேட்டரில் பெரிய வித்தியாசம் டிக்கெட் வைஸு. போன ஷோ ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த ஷோவில் பெருசாக ஆட்களே காணும். இந்த மியூசிக் ஆஃப் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் ஸ்டில் தியேட்டர்லேயே உட்காந்து ரிவ்யூ பண்ணுறதுன்றது எனக்கு ஃபீலிங் பிடிச்சிருக்கு. அதனால் இப்போ இங்கேருந்து பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு தலைவன் தலைவி பேசிடுவோம். தலைவன் தலைவி வந்து செம்ம ஜாலியான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் அது வந்து ஃபன்னாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் கழிச்சு உண்மையிலேயே தியேட்டர் விட்டு வெளில போகிறப்போ எல்லாரும் மூஞ்சியே அப்படி பார்த்தாக்க எல்லாருமே அப்படியே சிரிச்சிட்டே அப்படி ஜாலியாக அந்த மாதிரி ஒரு வைப்லேயே வெளில போனாங்க. அண்ட் படமும் போகிறப்போ உங்களுக்கு பெருசாக போர் அடிக்கல, எங்கேயும் மூஞ்சி சுழிக்கிற மாதிரிலாம் இல்லை. ரீசெண்டான ஒரு படம் தான் அது. நல்ல படம், பேசிக்லி பார்க்கலாம், குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். இதுவுமே மாரிசனுமே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே பார்த்துட்டேன். ரொம்ப க்ளீனான ஒரு நல்ல படமாக தான் போயிட்டுருக்கு. இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டோரி வைஸு, அதுவுமே நல்லா இருக்குது. சரி, கதையில் நம்ம அப்புறமா பேசுவோம். பட் மற்றபடி ஜாலியாக இருக்குது. நீ ஃபுல் டே நான் வந்து இந்த S2 தியாகராஜா தியேட்டரில் தான் இருக்கேன், திருவான்மூரில். இந்த படமும் முடிஞ்சிருச்சு. நல்ல படம் தான். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரீட்மெண்ட்டு. இதுக்கு மேலே வந்து ஸ்பாய்லர்ஸ் இருக்க போது நான் கதை பேச போகிறேன். அதனால் வந்து படம் பார்த்துட்டு வந்து பாருங்கள். படம் வந்து கண்டிப்பாக 2 படமே கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படங்கள் தான். ரெண்டுமே வேறு வேறு மூடில் வேறு வேறு ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய குட் ஃபிலிம்ஸ். தலைவன் தலைவி படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய பேர் வேறு வேறு இடத்துலேருந்து கிளம்பி ஒரு கோவிலுக்கு வராங்க. அப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு குடும்பம், அதாவது நித்யா மேனன் பேரரசி அவங்களோட ஃபேமிலியும் வராங்க. பேரரசியோட குழந்தை மகிழினிக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக வராங்க. ஸோ அவங்க மொட்டை போடுறப்போ வந்து பார்த்தாக்கா இந்த அங்கங்கே கிளம்புனாங்களே ஃபஸ்ட்டு எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்தா எல்லாம் ஒட்டு உறவினர்கள், தெரிஞ்சவர்கள் அந்த மாதிரியே தான் இருக்காங்க. எல்லாம் ஒரு ஊரில் அந்த ஒரு கோயிலுக்கு வர்றதால. ஸோ இப்போ இவங்கெலாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறீங்க அப்பனா எங்கடா அப்படின்னு பார்த்தாக்கா அப்போ தான் ஹீரோ என்ட்ரி, விச் இஸ் விஜய் சேதுபதி. அவர் வந்து அவரோட பேர் வந்து ஆகாச வீரன். ஸோ ஆகாச வீரன் வந்துட்டு அசிசியமாக கேட்குறாரு, என் பிள்ளைய மொட்டை அடிக்கிறீங்க, என்ன கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை அங்கேருந்து ஆரம்பிக்குது. சரி, இவங்க 2 பேர் சேரலையே, இப்போ வந்து என்னதான் பிரச்சனை உங்களுக்கு, 3 மாதமாக அவங்க ஒன்றா இல்லை, ஓகே இப்போ என்ன பிரச்சனை, ஏன் ஒன்றா இல்லை அப்படின்றதுக்கு ஆரம்பித்து ஃப்ளாஷ்பேக் போனாங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்கேருந்து வந்தது, ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்குற சீன்லேருந்து ஆரம்பித்து எப்படி அவங்க லவ் பண்ணுறாங்க, எப்படி அவங்க 2 ஃபேமிலியும் வந்து செட் ஆகுறாங்க, அந்த மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ளெல்லாம் போய் ஹீரோயினோட அண்ணனுக்கும் இவனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்னன்றது ஃபீட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனைன்றது சொல்லாமே வச்சுருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சின்ன குடும்ப பிரச்சனைகளுக்கான விஷயம்தான். மாமனார் மாமியார் பிரச்சனைன்ற ஒரு சீரியல் ஃபார்மேட்டில் கதையாக இருந்தாலும் அதை வந்து எப்படி சினிமேட்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது வந்து எப்படி ஃபிலிமாக என்டர்டெய்னிங்காகவும் எங்கேஜிங்காகவும் எடுத்துன்னு போயிருக்காங்கன்றது தான் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு மேட்ரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் மறுபடியும் அது அவங்களோட ஃப்ளாஷ்பேக் போய் ஆக்சுவலாக என்ன தான் பிரச்சனை அவங்களுக்குள்ள அப்படின்றது கொண்டு போய் அப்புறம் அதுலேருந்து இவங்க 2 பேர் எப்படி ஃபீல் பண்ணாங்க என்னன்றதெல்லாம் எடுத்துன்னு போய் அப்புறம் அப்படி ஒரு மாதிரி கல்ட்டெல்லாம் பண்ணி லாஸ்ட்டாக எடுத்துன்னு வந்து ஒரு ஃபைட் டிக்கெட்டெல்லாம் போட்டு முடிச்சு, சரி ஓகேப்பா ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு, அப்புறம் கிரெடிட்ஸ் ஓடும் போது கூட கதை சொல்கிற மாதிரி அதுக்கப்புறமும் அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. என்னென்னமோ பண்ணாலும் அவங்க 2 பேரும் இந்த மாதிரியான ஒரு கப்புள் தான். பேசிக்லி தே ஃபைட், தே கெட் டுகெதர். அந்த மாதிரியான ஒரு கப்புள் தான் இவங்க. அவங்க நார்மல் பீப்புள் கிடையாதுன்னு சொல்லி லாஸ்ட்டாக யோகி பாபு சொல்லி முடிக்கும் போது ஒரு லாஸ்ட் பாயிண்டோட வெளியில் வராங்க எல்லாருமே. மியூசிக் நல்லா இருந்துச்சு. தியேட்டரில் அந்த என்டர்டெய்னிங்கான ஃபீல் வந்து கண்டிப்பாக மியூசிக் தான் மூடு செட் பண்ணும். அது நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு காஸ்ட் வைஸு பெரிய காஸ்ட்டு தலைவன் தலைவியில். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆக்சுவலி ஒரு காஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு பேர்லாம் போடுவாங்க. அது லைட்டாக ஆனால் எதாக இருந்தது, டே எனக்கு எப்படி இருந்தாலும் ஞாபகம் இருக்க போகிறது இல்லை, நீ ஏன்டா டெவலப் பண்ணுற அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் அதான் பெரிய காஸ்ட் இருந்துச்சு. மெயினாக வந்து இவர் செம்பன் வினோத் ஜோஸ், அதாவது ஹீரோனோட அப்பாவாக நடித்த அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சட்டிலான ஒரு ஃபீல் கொடுத்து நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது. அவரோட கேரக்டரைசேஷனே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கதை முடியும் போது டே இந்த ஸ்கெட்சே நான் போட்டது தான்டா, நான் தான்டா டான் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்கும் நல்லா இருந்தது. அண்டு இவனோட அம்மா விஜய் சேதுபதியோட அம்மாவாக நடிச்சிருந்த தீபான்றவங்களும் வந்து சாலிடான பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவங்க தான் கதையோட வில்லின்னு சொல்லலாம். அவர் இன்னும் அந்த பிளாட் பாயிண்ட்
அவங்க ட்ராமா பண்ணுறதால அந்த ட்ராமா வந்து அங்கேருந்து எஸ்கலேட் ஆகுது. ஸோ அது வந்து சூப்பராக அவங்க ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அந்த படத்துக்கு என்ன கலர் டோனு, என்ன ஒரு மூடு செட் பண்ணி எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. மேஜர் லொக்கேஷன்ஸ் வந்து அந்த ஒரு கோவிலும் அந்த ஒரு ஹோட்டலும் அதை வச்சே வந்து நிறைய ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது நல்லா தான் இருந்தது. அது மேனனோட வீடு வந்து அவங்க டிசைன் பண்ணியிருந்த விதம் நல்லா இருந்தது. கேட்லேருந்து அப்படியே உள்ளே வந்தாக்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஒரு வாசல் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் பொண்ணு பார்க்குற சீனே நடக்கும், வீட்டுக்குள்ளே நடக்காமல். ஸோ அந்த இடத்துல வண்டியில் வந்து அவளை கூப்பிட்டு போகிறதாகட்டும், உட்காந்து சாப்பிட்றதாகட்டும், நிறைய செட்டிங் அந்த அவுட்டோரில் இருந்தது வந்து ஒரு நல்ல ஒரு ரூரல் ஃபீல் கிரியேட் பண்ணிச்சு. அது நல்லா இருந்துச்சு. அந்த மாரிசனோட கதை என்னன்னு பார்த்தாக்க, ஒரு திருடன் அவன் வந்து ஜெயிலேருந்து வெளில வரான், பாலங்கோட்டை ஜெயிலேருந்து வெளில வரான். அவன் பேர் தயாளன். அவன் வந்து வெளில வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக அவனுக்கு தேவையானது ஃபோனு, பைக்கு அதெல்லாம் திருடிக்கிறான். திருடிட்டு போகிறப்போ ஒரு வீட்டுக்குள்ளே அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. சரி இங்கே போனால் ஒரு நல்ல இதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தாக்க செயின்ல கட்டி போட்ட மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவரு தான் வடிவேலு. அவர் வந்து வாப்பா குமாரு என்ன லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேஷுவலா பேசுறாரு இவன் திருடன் கிட்ட. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் என்னன்னா, அவன் அப்புறமா ஒரு பாயிண்ட்ல அவர் ரிவீல் பண்றாரு, என் பையனை கட்டி போட்டு போயிட்டா, எனக்கு அல்சைமர்ஸ், நான் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவேன், எனக்கு கொஞ்சம் காப்பாற்றி விட்டேன்னா நானே உனக்கு காசு தரேன், நீ எது கஷ்டப்பட்டு திருடுற அப்படின்னு. அப்படியே 25,000 தரேன் அப்படின்னு அவனும் காப்பாற்றி கூட்டு போறான். ஏடிஎம்ல போயிட்டு காசு எடுத்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது பார்த்தாக்க இவன் ஏடிஎம் பேலன்ஸை பார்க்குறான் இவன் வெளில இருந்து. அது ஒரு மேட்டரா இருந்துச்சு. 25 லட்சம் இருக்கு அவைலபிள் பேலன்ஸ். ஆஹா, இது வந்து ஒரு தங்க முட்டை போடக்கூடிய வாத்தாக இருக்கே, இவர் கூட நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபஹத் ஃபாசில் கேரக்டர் வந்து வடிவேல் கேரக்டரை வந்து அப்படியே கன்வின்ஸ் பண்ணி அவர் கூடவே ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியில் எப்படியாவது அந்த பின் நம்பரை வாங்கி அவர்கிட்ட 25 லட்சத்தையும் அடிக்கணும் அப்படின்றது தான் அவனோட மோட்டிவாக இருக்குது. ஸோ இதில் அவங்களோட ட்ராவல் அவருக்கு வந்து எங்கெங்கெல்லாம் போகணுன்றாரு, அவர் திருவண்ணாமலை போகணுன்றாரு, பாலக்காடு போகணுன்றாரு, அப்புறம் நடுவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அவங்க சந்திக்கிற மனிதர்கள்னு குட்டி குட்டியாக அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸு, இவங்க ஸ்டே பண்ணுறப்போ இவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் ரிலேஷன்ஷிப்னு அப்படி பில்டாக வருது. அந்த மாதிரி எல்லாமே சமன் நல்லா போயினே இருக்கும்போது இன்டர்வல் பிளாக் கிட்ட வந்து இவர் எங்கெங்கெல்லாம் கூட்டு போனாரோ எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் வந்து கொலைகள் நடந்திருக்கு அப்படின்றது ரிவீல் பண்ணி, இவர் கொலை பண்றாரா அவர் கொலை பண்றது தெரியல, ஆனால் கொலைகள் நடந்திருக்கு. இவர் யாரெல்லாம் சந்திக்கணும்னாரோ யாரெல்லாம் வந்து இது பண்ணணும்னாரோ அவங்கெல்லாம் இறந்துருக்காங்க அப்படின்னும் போது ஒரு இன்டர்வல் பிளாக்ல ஒரு செமையான ஒரு ஃபீலிங்கு. என்னடா ஆஹா, வடிவேலே வேற லெவல் போல இருக்குதே அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணால் செகண்ட் ஹாஃப்ல வடிவேல் தான் வந்து ஒரு கொலைகள் பண்றாரு. ஏன் கொலை பண்ணுறாரு அப்படின்றதுக்கான காரணங்கள் சொல்கிறாங்க நமக்கு. அண்டு அந்த காரணம் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குன்னா கதைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல இன்னொரு ஒரு ரெவலேஷனும் வருது அவருக்கு. அதான் அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஆக்சுவலாக அல்சைமர்ஸ் பேஷண்ட்டே கிடையாது. அவங்களோட மனைவி தான் வந்து அப்படி ஒரு ஞாபக மறதி பேஷண்ட்டாக ஆகி அவங்க அதுலேயே வந்து அவங்க இறந்துட்டாங்க. அவங்க தான் இவங்கள மறந்துட்டாங்க. அவங்களோட கடைசி ஆசையான ஒரு விஷயத்தை தான் இவர் வந்து நிறைவேற்றி வைக்கிறாருன்றதான் கதை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அவங்களுக்குள்ளே இருக்கிற சீன்ஸ் குட்டி குட்டி சீன்ஸ் தான், ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஆனால் அது வந்து நல்ல சாலிடாக ஒர்க் ஆகிற மாதிரியே இருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து கூடவே இருக்கிற இன்னொருத்தரையும் வந்து வில்லனாக்கி அந்த அருண்ற கேரக்டரை வந்து பண்ணது ஓகேவான ஒரு விஷயமா அதான் எனக்கு பட்டுச்சு ரைட்டிங்காக. ஆனால் பட் ஓகே, அதாவது ஸ்கேல் ஆஃப் த ஃபிலிமை டக்குன்னு கம்மி பண்ணிச்சு. ரொம்ப கம்மி கேரக்டர்ஸ் மட்டுமே வச்சு அவங்களுக்குள்ளேயே கான்ஃபிளிக்ஸ்லாம் வச்சு அப்படியே முடிச்சு விட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்தது. ஃபாஃபாவும் சரி வடிவேல் சாரும் சரி பயங்கரமாக கேரி பண்ணிட்டாங்க படத்தை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வச்சு, அதுக்காகவே பார்க்கலாம். அண்ட் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்குமே நல்லா இருந்தது. ரெண்டு படமே பார்க்க போகிறப்போ ஒரு டீசெண்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் நான் உள்ளே போனேன். அண்ட் ரெண்டுமே என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் வெளில வந்தேன். ஸோ அதுவே நல்லா இருந்துச்சு. போய் படம் பாருங்க, நிறைய படம் பாருங்க, இன்னும் நிறைய படங்கள் வரப்போ பார்ப்போம். அடுத்த கண்டென்ட்லேயே ஏதாவது ஒன்றுத்துல சந்திப்போம். பாய். சிவபுராணம் பார்த்ததுக்கு நன்றி.